வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போறோம். டெய்லி சமையல் தானே பார்த்தோம். இன்னைக்கு வந்து சிகப்பு அவல் வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போறோம். என்னென்ன எடுத்திருக்கேங்கிறத நான் சொல்றேன். இது எல்லாமே வந்து என்னோட காம்பினேஷன். இப்படிதான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை கூட நீங்க போட்டு பண்ணிக்கலாம். ஒரு கப்பு வேர்க்கடலை, ஒரு கப்பு எள்ளு, ஒரு 4-5 பேரிச்சம்பழம், 2 கப்பு வந்து நாட்டு சக்கரை, ஒரு கப்பு பொட்டுக்கடலை, ஒரு கப்பு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவலை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம். அவல் வறுபட்டுறத எடுத்துடலாம். ஒரு கப்பு பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை வறுபட்டுறது. இதுலயே ஒரு கப்பு எள்ளையும் சேர்த்துருவோம். ஏலக்காய் ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை ஒரு கப்பு, வேர்க்கடலையும் வறுபட்டுருது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மேல் தோலியை மட்டும் எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறெடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணியாச்சு. அது ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போ அடுத்தது வந்து பேரிச்சம்பழமும் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பேரிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம் நாட்டு சர்க்கரை அரைச்சாச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரையும் டேட்ஸும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து டேட்ஸ் மட்டும் கூட போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை மட்டும் கூட போட்டுக்கலாம். ரெண்டும் வேணான்னா வெல்லம் கூட நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். அதே மாதிரி நான் சிகப்பு அவல், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இந்த மாதிரி இது என்னோட ஆப்ஷனில் நான் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணா இல்லை முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு என்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான். எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லாமே சரிசமமாக எடுத்துட்டு இருக்கேன். நல்ல ஹெல்த்தியாக டக்குன்னு பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் மத்தியானமே பண்ணி வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளுடைய ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. நல்லா ஹெல்த்தி உருண்டை. ஏன்னா எள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் பொட்டுக்கடலையும் இருக்குது, வேர்க்கடலையும் இருக்குது, நாட்டு சக்கரையும் போட்டிருக்கோம், பேரிச்சம்பழம் இருக்குது. ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட்லாம் இல்லை. இந்த இன்க்ரீடியன்ட்டில் வச்சு பண்ணி கொடுத்தாலே இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.